ஹாய். ஆக்சுவலாலாம் சொல்லாதீங்க, பயப்படாம பிசுறே தட்டாம நறுக்குன்னு சொல்றேன். வெல்கம் டு சென்னை விளாக்ஸ் பிரவீன். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு ஒரு காதலை நம்ம எப்படி போய் சொல்றது ஒரு பெண் கிட்ட அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி காதல் யார் மேலே வேணால் வரலாம் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு இந்த ஸ்டேஜ் தான் இப்படிதான்றது கிடையவே கிடையாது. நம்மளுக்கு காதல் யார் மேலே வேணால் வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஸோ அதனால எல்லாருக்குமே ஒரே லைன் தான், அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதை சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் த மாஸ்டர் ஆஃப் லவ். என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என் கதைக்கு நான் அப்புறம் வரேன். இப்போது நான் ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன், அதை சொல்லிட்டு போகலாமா? அதை சொல்கிறேன். முதல்ல ஹவு டு ப்ரப்போஸ் த கேர்ள், எப்படி பண்ணலாம், எப்படி ஒரு பொண்ணுகிட்ட போய் நம்ம லவ்வை சொல்லலான்றது ஒரு ஒரு அப்படியே மண்டியில் ஏகப்பட்ட யோசிப்பீங்க. பைக் எடுத்துன்னு போய் சீன் பண்ணலாமா? இப்போ அந்த பொண்ணுக்கு R15 பைக் பிடிக்கும்னாங்களே, ஸோ அப்போ தூக்க R15 பைக்கை தூக்க அன்பான ஒரு ரோஜா பூ எடுத்துகிட்டு போயிட்டு 90s போயிட்டு முரளி சார் போய் லவ் சொல்ல அந்த மாதிரி போய் சொல்லலாமா? இல்லை நெக்ஸ்ட் ஒரு பந்தாவான காஸ்டியூமில் நறுக்குன்னு போய் நின்று, ஏ கோல் ஐ எம் லவ் வித் யூ, டு யூ லவ் மீ, செருப்பு பிஞ்சு கொண்டு வாங்க. இது எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. முதல்ல லவ்னா என்ன நம்மளுக்கு ஒரு தமிழ் சினிமா ஒன்று சொல்லியிருக்கு, அதை முதல்ல போய் பார்த்துட்டு வருவோம். ஒன்றா பார்ப்போம் வாங்க. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லவ் எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். எப்படி லவ் பண்ணலாம், எப்படி லவ் சொல்லலாம் முதல்ல அப்படின்றது. ஸோ அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு கற்பனை. ஸோ அந்த கற்பனையில் எப்படி வேணால் லவ் சொல்லலாம். பட் ரியாலிட்டி நம்ம காதல் எப்படி சொல்லணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல நம்ம தமிழ் சினிமா என்னெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்த ஒன்று காட்டலைன்னா அந்த விஷயம் இருக்குன்னே தெரியாது. அதனால் ஒரு 80s உங்களுக்கு தமிழ் சினிமாவில் காதல் நிறைய படம் வந்துச்சு. ஸோ நான் இயர்லி 2Kனால நான் பார்த்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 7G ரெயின்போ காலனி, காதல் கொண்டேன், ஷாஜகான், தளபதி, இது பிரியமானவள், பிரியமுடன், அதுக்கூட நிறைய படங்க. அதுக்கப்புறம் 3, எனக்கு இப்போல்லாம் மைண்டில் இருக்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். கடைசியாக 96+. ஸோ இந்த மாதிரி படங்களில் ஒரு சீனில் ஒரு லவ் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட எப்படி சொல்லியிருப்பாங்கன்ற முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படிலாம் லவ் பண்ணலாம், முதல்ல லவ் போய் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த மாதிரி தான், வேறு எதுவும் பண்ண முடியாது. இதை கடைப்பிடிங்க, நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். போலாமா? முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் கற்றுக்கிறது, ஷாஜகான் மூவிலேருந்து தளபதி ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த டைலாக் கேட்டு தான் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். ஒரு பொண்ணு நம்மளை பார்க்கறதுனாலையோ சிரிக்கிறதுனாலையோ 4 வார்த்தை பேசுறதுனாலையோ அது நம்ம காதல்னு தப்பாக நினச்சிக்கூடாது. அவள் மனசில் நம்ம இருக்குமா இல்லையான்னு தெரிகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். கேட்டிங்களா தளபதி சொன்னத? ஒரு பொண்ணு நம்மளை பார்க்கறதுனாலையோ 4 வார்த்தை பேசுறதுனாலையோ சிரிக்கிறதுனாலையும் அது காதல் ஆகிடாது. எஸ், தட் இஸ் ட்ரூத். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கண்ணு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கண்ணு இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு தான். புரியுதுங்களா? நம்ம எதிரில் நடந்து வரவங்களை பார்ப்போம், திரும்பி பார்ப்போம், சைடில் பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். நம்ம கண்ணில் இருக்கிறது, நம்ம கண்ணு எதுக்கு கொடுத்துருக்கான் பார்க்கறதுக்கு தான். ஸோ அதனால் பார்க்கறதுல காதல் வராது. அதே மாதிரி பேசுறது, ஒரு பொண்ணு நம்மகிட்ட 4 வார்த்தை பேசுச்சுன்னா அது காதல்னு ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட போய் கேட்டால் அது நடக்கும் அப்படின்றதுக்காக தான் வராங்க, பேசுகிறாங்க. மற்றபடி உங்களை பிடிக்கும் அதனால் உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு நல்லவராக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஜென்டில்மேனாக இருக்கீங்கன்னா, ஒரு பொண்ணு பார்த்தோன்னே அண்ணா கூட, அண்ணான்றது பொதுவான வார்த்தை, அண்ணான்னு சொல்லுவாங்க, இல்லை மீதி வேறு எதாவது சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இது பண்ணித்தர முடியுமாண்ணா, இது எப்படி நான் போகிறது, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான், கேட்டு முடிச்சோடனே போயிடுவாங்க. நீங்கள் ஓ இந்த பொண்ணு என்கிட்ட இப்போ டவுட்லாம் கேட்குறதில்ல,
பரவாயில்லப்பா நம்மளையும் ஒருத்தி பிடிச்சிருக்க அப்படின்னு ஏற்றுக்கவும் கூடாது. ஏன்னா அவங்க கிட்ட வந்து அவங்க வந்து உன்னை ஒரு இது நடக்கும், இது கேட்டால் நடக்கும் அதனால வந்து கேட்டிருக்காங்க, அது வந்து காதலாக முடியாது. அதே மாதிரி நீ ஜாலியாக ஒருத்தங்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன், ஒரு பொண்ணு உன்னை பார்த்து சிரிக்குதுன்னு வச்சுக்கேன், அதுவும் காதல் ஆகிட முடியாது. ஏன்னா நீ ஒரு குட் கேரக்டர், அவ்வளோதான். உன் மனசு நல்ல மனசு, நீ யாரையும் காயப்படுத்த மாட்ட. அதனால வந்துட்டு நீ ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னும் போதும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்ல பையன் போல குட் கேரக்டர் அப்படின்னு தான் வரும் தவிர அது காதல் ஆகிடாது. ஏன்னா ஒரு பொண்ணு உன்னை பார்த்து எதுக்கு வேணால் சிரிக்கலாம், நீ சிரிச்சிட்டு இருக்கிறனாலும் சிரிக்கலாம், இல்லை உண்மனை இருக்கனாலும் சிரிக்கலாம், இல்லை எதனா நீ ஒரு லூஸ்தனமாக யோசிச்சுட்டே இருப்பல அது பார்த்து கூட ஒரு பொண்ணு சிரிக்கலாம் ஒன்று. ஸோ அதனால் சிரிப்புனால காதல் வரவே வராது. அதனால இதெல்லாம் வந்து என் காதல்னு எப்பவுமே ஏற்றுக்காதீங்க தயவுன்னு சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் காதல் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அந்த வழியை நம்ம போக்குறதுக்கு. நைட் ஆச்சுன்னா தூக்கம் வர மாட்டேங்குது, கண்ணை மூடுனா இருட்டா இருக்கு, கண்ணை திறந்து பார்த்தா மேல ஃபேன் ஓடிட்டு இருக்கு, ஏஞ்சு போய் தெருவில் பார்த்தா யாருமே இல்லை, வெறும் விளக்கு மட்டும் அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கு, தூரத்துல ஒரு நாய் மட்டும் குலைச்சிட்டு இருக்கு. இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். அந்த டைம்ல தான் யோசிச்சு பார்த்தேன், உட்காந்து யோசிச்சேன், படுத்து யோசிச்சேன், நடந்து யோசிச்சேன், குனிஞ்சு யோசிச்சேன். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவா தெரியுது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படிலாம் போயிட்டு ஓப்பனாக ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்லவே முடியாது. முதல்ல ஃபஸ்ட்டு இது படம்னால வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் நான் உங்களை லவ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளைனாக சொல்லி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிடலான்னா த்ரிஷாவோட ரியாக்ஷன் வாட் அப்படின்னா அதே தான் வாட். சாஃப்டான பொண்ணு தான் வாட்டோட முடிஞ்சிடும், கொஞ்சம் ரகடான பொண்ணாக மாட்டுச்சுன்னா டப் டப் டப்புன்னு செப்பல் சல்லையடிப்பாங்க. ஸோ இது வெரி வெரி ராங். இதெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். மாட்டினீங்கன்னா நான் மாட்டி அடி வாங்கினா நான் பொறுப்பு முடியாது. அடுத்துட்டு போவோமா? நினைக்கல பயமா இருக்கு. சொல்லு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு லவ்வை வந்துட்டு ஒரு பையன் அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்றது வாய்ப்பே கிடையாது. ஆனால் மணிரத்னம் சார் செம்மையா சொல்லியிருப்பாரு இந்த படத்துல, அச்சிக்கவே முடியாது. ஏன்னா லெஜெண்ட்னா லெஜெண்ட் தாங்க, தரமா சொல்லிக்கிறாரு பார்த்தீங்களா. ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ல எப்படி லவ் சொல்றதுன்றது மணிரத்னம் சார் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து நம்ம முதல்ல ரிலாக்ஸ் ஆகணுங்க. இந்த பதத்துல பதப்புன்னு போயிட்டு அந்த லவ்வை எக்ஸ்ப்ளோர் பண்றதுலாம் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்துட்டு நம்ம லவ்வை எக்ஸ்ப்ளோர் பண்ணாத வேற எதுனா எக்ஸ்ப்ளோர் பண்றோம். அந்த பொண்ணு என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க நம்ம புரிஞ்சாதான் நம்ம போய் அந்த லவ்வே சொல்ல முடியும். அந்த பொண்ணு வந்து ஒரு மைண்ட் செட்ல இல்லைன்னா நம்ம போய் லவ்வே சொல்ல முடியாது. அந்த மைண்ட் செட் என்னன்றது கூடி சீக்கிரத்தில் சொல்ற வாங்க போலாம். But I'm in love with you completely. இனி வாழ போற வாழ்க்கை பூரா நான் உன் கூட தான் இருக்கணும். Sorry. What do I do? அது எப்படி பார்த்தோன்னே லவ் வரும்? பார்த்தோன்னே லவ் வரலாம், ஆனா ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது சார். சூர்யா அவசரப்பட்டு ப்ரொபோஸ் பண்ணதால் தான் மேக்னாவை இழந்தாரு. இல்லைன்னு வச்சுக்கேன், மேக்னா அழகா போயிட்டு படிச்சு முடிச்சுட்டு இந்தியா வந்திருக்கோம், லவ் பண்ணி ஜாலியாக வாழ்ந்து போயிருக்கலாம். ஸோ பார்த்தோன்னே லவ் வரலாம், ஆனால் பார்த்தோன்னே உடனே ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது. ஸோ வெயிட். ஓகே, ஹவ் டு ப்ரொபோஸ் த கேர்ள், இதுதான் டாபிக், இதுதான் லைன் அப்படின்னீங்கன்னா முதல்ல வந்துட்டு நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். லவ் ப்ரொபோஸ் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு இன்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ட்டுவை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எப்படி வேணால் கொடுக்கலாம், புரியுதுங்களா? அந்த இன்ட்டுவை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் யோசிப்பீங்க, ஓகே அப்போ இப்போ போகிறா, இப்போ போயிட்டு அங்கே திரும்பி பார்த்தாலும்னா லவ் சக்ஸஸ் இல்லை. இப்போ புக்கு இருக்க போவா, அந்த இடத்துல அங்கே போகும்போது அவள் என்னை பார்த்தானா லவ் சக்ஸஸ், நான் இன்னைக்கு போய் ப்ரொபோஸ் பண்ணுறேன். இல்லைனா இன்னைக்கு கேன்டீன் போவா, கேன்டீனில் நம்ம போய் அப்படியே கிராஸ் ஆக போகும்போது அந்த இடத்துல நம்மளை பார்த்தானா ஓகே லவ் ப்ரொபோஸ் பண்ணிடலாம். நோ, நெவர். ஒரு பொண்ணு நீங்கள் எப்படி ஒரு பொண்ணை பார்க்குறீங்களோ அந்த பொண்ணு அதே மாதிரி உங்களை பார்க்கணும்.
அப்போதான் தட் இஸ் லவ். அப்போதான் நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுறது கரெக்டான நேரம். இல்லைன்னு வச்சிங்களேன், என்ன வேணால் நடக்கலாம் அங்கே இருக்க சுச்சுவேஷன் அப்போது. ஏன்னா ஒரு பொண்ணு எப்போவுமே ஒரு பையன் இப்போ ஒரு பையன் லவ் பண்ண போகிறான்னா அவன் ஒரு மைண்ட் செட் என்னென்னா, லவ் பண்ணோம், உஷார் பண்ணோம், இது மட்டும் தான் இருக்கும். பசங்களை விட பொண்ணுங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் நிறைய கொடுப்பானுங்க. எந்த சைடில் வேணால் வரும், மேனேஜ் சைட்லேருந்து வரும், லேபர் சைட்லேருந்து, எல்லா சைட்லேருந்தும் வரும். ஸோ அவங்க வந்துட்டு அந்த ப்ரெஷர்லாம் தாங்கிட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு அந்த கேப்பில் உங்களை பார்க்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அது நடக்கவே நடக்காது. அவங்க வேலையில் அவங்க பிரச்சனை போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு பொண்ணு இப்படி கிராஸ் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 10 செகண்ட் வரையும் பார்ப்போம். 1 2 3 அப்படியே பார்ப்போம். பட் ஆனால் அந்த பொண்ணு இப்படி பார்த்துட்டு இப்படி போயிடும். அது காதல் கிடையாது. நிஜமாக அது காதல் கிடையவே கிடையாது. ஒரு பொண்ணு நீங்கள் என்ன பார்வை பாரு, அந்த பொண்ணு அப்படியே உங்களை பார்க்கணும். ஆமாம், அந்த லுக்கு விடணும். ஐஸ் டு ஐஸ். முதல்ல கண்ணை பார்த்து பேசணும். கண்ணு தான் இருக்குதுல முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும். நீங்கள் இப்படி சொல்கிறது, இப்படி பண்ணுறதுலாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு பொண்ணு அந்த கண்ணை பார்க்கணும். அந்த கண்ணை பார்த்துட்டு ஏதோ பண்ணு, கையை என்ன வேணா பண்ணிக்கோ, அந்த பொண்ணு மேலே படாமல் கேஷுவலாக நின்றுட்டு அந்த பொண்ணு முதல்ல உங்களை பார்த்துட்டு ஓகே பார்க்குறா, சரி இன்னைக்கு போய் நம்ம ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போகணும். ஓகேங்களா? போயிட்டு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன். போயிட்டு அப்புறம் பாயிண்டில் கை வர்றது, இப்படி பண்ணுறது பண்ணுவீங்களா? பசங்க நிறைய பண்ணுவானுங்க. ஸோ நானே பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. இப்படி பாயிண்டில் ஸ்டைலாக போய் நிற்கிறது, இப்படி பண்ணுறது, அப்படி பண்ணுறது. 2 கையை விட்டுடணும். 2 கையை விட்டு அந்த பொண்ணோட உன்னோட கண்ணு பார்க்கணும். அந்த ஐஸ் கண்ணை பார்க்கணும். அப்போவே உன் மனசில் பாதி உடஞ்சிரும், பாதி பாரமே போயிடும். புரியுதா? நீ ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னா அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் நின்று உன்னை பார்க்கறதுனாலே, கேட்க போகிறதுனாலே நீ அப்போயே உன் பாதி மனசு போயிடும். இந்த ஹார்ட் பீட் லப்புட்டு துடிப்பா. ஸோ அதை பார்த்துட்டோன்னே ஐ ஆக்சுவலாலாம் சொல்லாதீங்க, ஐ அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், நீங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பீங்களே, அதை தெளிவாக பயப்படாமல் பிசுறே தட்டாமல் நறுக்குன்னு சொல்கிறேங்க. அது சொல்லிட்டோன்னே உடனே ரிப்ளை வேணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது சொல்லிட்டோன்னே உங்களுக்கு ஒரு பாரமே கூட குறைஞ்சிரும். ஆனால் அந்த பொண்ணு ஓகே சொல்லாமா வேணாமான்ட்டு ரொம்ப நாளாக அப்படியே அந்த அன்னைக்கு பஸ்ஸில் போகிறதும் சரி, ட்ராவல் பண்ணும்போதும் சரி, எல்லாமே யோசிச்சுட்டே இருக்கும். விருப்பம் என்ன சொல்ல போகிறான்றது பயத்தோடு இருப்போம். ஆனால் அவள் வந்துட்டு சொல்லிட்டானா நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம், ஐ எம் தி ஹாப்பியஸ்ட் மேன் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு நீங்கள் கத்தலாம் கூடாதுங்க. அது வந்து படத்துக்கு. ஸோ சந்தோஷமாக இருக்கும். அந்த பொண்ணு வந்து உங்கள்கிட்ட லவ் ஓகே சொல்லிட்டானா. பட் ஆனால் அந்த லவ் ப்ராசஸில் நிறையாவே இருக்குது நீங்கள் பார்க்க வேண்டியது. ஏன்னா வந்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட லவ் மட்டும் சொல்லிட்டு நம்ம சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒரு பொண்ணு நம்ம கூட படுக்கணும்னு ஆசைப்படக்கூடாதுங்க. ஒரு பொண்ணு நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படணும். அதுதான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் ஒரு பொண்ணு உங்க கூட இருக்கணுன்றது ஆசைப்படுறது பார்த்தீங்களா, நீ இருந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்றது, அது வார்த்தை கிடைக்கவே கிடைக்காது. சில நிஜமாக கிடைக்காது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய வார்த்தை. 96 வந்துட்டு த்ரிஷா மேம் சொல்லுவாங்க, அவனை சந்தோஷமாக இருக்கேன்றான்னு கேட்கும்போது நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னுவாங்கல்ல. ரெண்டுமே வேற வேற. அது அனுபவிச்சு பார்த்தா தான் அதோட அர்த்தம் என்னன்றது தெரியும். ஏன்னா வந்துட்டு அனுபவிக்காம வந்துட்டு நம்ம வந்து அதை சொல்ல முடியாதுல்ல. சந்தோஷமா இருந்திருக்கனே தவிர, அப்போ என்ன நீ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷமா இருந்திருக்கனே தவிர நிம்மதியா இருந்தது இல்லைன்னு நான் சொல்லுவேன் என் லைஃப்ல நான். ஸோ அதனால வந்துட்டு ஒரு பொண்ணை நம்ம ப்ரொப்போஸ் பண்ணி ஓகே சொல்லிட்டானா, நீங்க பண்ண வேண்டிய 3 வார்த்தையோட சொல், அதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் எங்கேயோ போயிடும். இது பசங்களுக்கும் பொருந்தும், பொண்ணுங்களுக்கும் பொருந்தும். 2 பேருக்குமே வந்துட்டு இது வந்து ஒரு முக்கியமான வார்த்தை. ஏன்னா இந்த 2 பேரும் இந்த 3 வார்த்தையை நீங்கள் வந்து 2 பேருமே பயன்படுத்திங்கன்னா, நிஜமாவே சொல்கிறேன், யூ ஆர் த லக்கி பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் லிவிங். நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த 3 வார்த்தை தான்
ஒரு குடும்பத்துக்கும் தேவை, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் தேவை, எல்லாத்துக்குமே இந்த 3 வார்த்தை தான் தேவை. என்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல்ல நம்புறது, ட்ரஸ்ட். அவங்கள முதல்ல நம்புங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேசணும், டாக்கிங். இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்குன்னா டே பை டே டு டே, மார்னிங் டு ஈவினிங். இன்னைக்கு இவன் கூட பேசினேன்டி, இன்னைக்கு இவன் கூட பேசினடா, இன்னைக்கு இவன் இதை சொன்னான்டா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, இங்கே போகலாம். இன்னைக்கு இவன் சொன்னாடி, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இங்கே போகலாம். இந்த மேனேஜ் தொல்லை தாங்க முடியல, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ஓகே பார்த்துக்கலாம், அப்படியே நிலை வேறு எதாவது வேலை பாரு. இந்த மாதிரி கான்வர்சேஷன் வந்துட்டு உங்களுக்குள்ளே டெய்லியும் இருக்கணும். ஆக்சுவலாக டெய்லியும் நீங்கள் ஒரு 1/2 hour பேசினாலே போதுங்க, டாக்கிங். அது வந்துட்டு உங்கள் லைஃப்பில் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். நிஜமாக சொல்கிறேன். ஒரு மனசை விட்டு ஒரு 1/2 hour நடந்துக்கிட்டே பேசலாம், இல்லை ஃபோனில் பேசிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 hour டெய்லியும் குட் மார்னிங் அனுப்பணும் தேவை கிடையாது, ஐ லவ்யூன்னு சொல்லணும் தேவை கிடையாது, ஃபோனை கும்பிட்டு லவ் யூ டூன்னு சொல்லணும் தேவையே கிடையாது. இதெல்லாம் இருந்தால் தான் லவ்ன்றது கிடையவே கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எஸ், திஸ் இஸ் நாட் ட்ரூ லவ். டெய்லியும் போய் லவ் யூன்னு சொல்லிக்கிறது, குட் மார்னிங் சொல்லிக்கிறது லவ் கிடையாது. டாக்கிங். இன்னைக்கு நடந்தது, ஒரு 1/2 hour ஜாலியாக இது நடந்தது, இந்த மாதிரி நடந்து 2 பேரும் ஒரு 1 hour பேசிட்டு வச்சிங்களா, அடுத்த ஃபியூச்சர் என்ன பண்ணலான்றது யோசிப்பீங்க. யோசிச்சுனே ஓகே நைஸ் நல்லா இருக்கு, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும், பர்ஃபெக்டாக கிடைக்கும், செம்மையாக வாழலாம். 3வது ட்ரூத், உண்மையாக தான் இருக்கணும். அவங்களுக்கு எப்பவுமே நம்புங்க, பேசுங்க, உண்மையாக இருங்க, ட்ரூத். ஸோ இந்த 3 விஷயத்து தான் உண்மையாக இருக்கிறது. எப்படின்னா எதெல்லாம் உண்மையாக இருக்கிறது சேரும்னா, எதுவுமே மறைக்காமல் இருந்தாலே போதும், அதுதான் உண்மை. அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேங்க. முதல்ல இது தப்பு கிடையாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க வாழ போகிறது உங்கள் கூட 50 வருஷமோ 100 வருஷமோ சரி. அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த விஷயம் வேணால் சொல்லலாம், இந்த மாதிரி எந்த விஷயம் பண்ணாலும் நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம், தப்பாக கூட பண்ணியிருக்கலாம், புரியுங்களா, பழகிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். அது ஒரு பின்னால் அது தெரியப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு நீ சொல்லாததை விட 3வது மனுஷன் சொல்கிறான் பார்த்தியா, அதுதான் உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். இத்தனை நாள் உன்னை நம்பினதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுற அளவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி மனசில் அடிப்படும். அதனால தான் வந்துட்டு லவ் ஃபெயிலியர் வருது, நம்பிக்கை துரோகம் போகிறது. அதனால் நம்பணும், ட்ரஸ்ட், நம்புங்க, நம்பி எல்லாத்தையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தேன், அதனால் இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன், அதுதான் நீ இருக்கலை என் கூட, எல்லா விஷயத்துக்கும் நீ இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் சரி. அவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே இது பொருந்தும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் தப்பு பண்ணாதான் மனுஷனே கிடையாது. முதல்ல நான் சொல்லிக்கிறேன். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க சரி ஓகே 2 நாள் பேச மாட்டாங்க. நம்ம பண்ண தப்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நமஸ்தே ஐயான்னு காலில் விழுந்துடணும், முடிஞ்சிச்சு. ஸோ காலில் விழுந்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது, சரியாக போயிடும். அவங்களே வெயிட் பண்ணுங்கள், என்றைக்குமே விட்டு போக மாட்டாங்க. இந்த 3 விஷயத்த மட்டும் நீங்கள் எல்லாருமே கடைப்பிடிங்க. ஸோ எல்லாருமே லவ் பண்ணுங்கள், ஒருத்தரை லவ் பண்ணுங்கள், அவங்களுக்காக வாழுங்க. ஏன்னா நீ ஒரு காலகட்டம் தனிமையாக வாழ்கிறாங்க, தனிமையாக வாழ முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழலாம். கெட்ட விஷயத்துக்கு நிறைய விஷயத்துக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் தனிமையாக வாழலாம். தனிமை ஒரு இன்பம் காலம். பட் ஒரு துணை இருக்கும்போது நம்பிக்கையாக வாழலாம். தனிமையாக வாழ்கிறது ஒரு சுகம் இருக்கும்போது, ஒரு துணை இருக்கும்போது அது கூட நம்பிக்கையாக வாழலாம். நம்மளுக்கு என்ன நடந்தாலும் எந்த பிரச்சனையும் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் த லவ் ப்ரொப்போஸ் டு கேர்ள். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உனக்கு பிடிச்சிருக்கா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, லவ் சக்ஸஸ். உனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிடிக்கலையா, விட்டுரு, தொட்டவே தொடாத. ஏன்னா காதல் வந்து ஒரு அன்பால வர வேண்டிய விஷயம், கட்டாயப்படுத்திட்டு வர வேண்டிய விஷயம் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? வரட்டுமா? பை மா.